வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கேழ்வரகில் நிறைந்திருக்கக்கூடிய மருத்துவமைகளை பற்றி பார்க்க போகிறோம். கேழ்வரகில் இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் மற்றும் சோடியத்தினுடைய அளவு குறைவு அப்படின்றதால கேழ்வரகு நம்மளுடைய இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். விட்டமின் பி சத்து கேழ்வரகில் இருக்குது. இது வந்து கால்சியம் கூடவே கொண்டு இருக்கிறதால எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும். ஆரோக்கியமான காலை உணவு என்று அழைக்கப்படக்கூடிய வகையில் முக்கிய நுண்ணூட்ட சத்துக்கள் அதிகமாக கேழ்வரகில் அடங்கியிருக்கு. கேழ்வரகில் இருக்கக்கூடிய விட்டமின் சி எனும் உயிர் சத்து, விட்டமின் இ இது எல்லாமே நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். தோல், முடி ஆரோக்கியத்தை எல்லாமே கேழ்வரகு நமக்கு மேம்படுத்தும். ஸோ கேழ்வரகு இன்னும் என்னென்ன ஊட்டச்சத்துக்களை கொண்டு என்னென்ன மருத்துவன்மைகளை நமக்கு கொடுக்குது அப்படின்றத பற்றி ஒவ்வொன்றா தெளிவாக விளக்கமாக பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்பு ஆரோக்கியம் மேம்படுவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு எலும்புகள் மற்றும் பற்களினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. கேழ்வரகு பாலை விட அதிக கால்சியம் கொண்டிருக்கு. 100 கிராம் கேழ்வரகுல 364 மில்லிகிராம் அளவு கால்சியம் இருக்கு. வலுவான எலும்புகள் மற்றும் பற்களை பராமரிக்கிறதுக்கு கால்சியம் அவசியம். ஸோ இது வந்து குழந்தைகள் மற்றும் அப்புறம் ஆஸ்டியோபோரோசிஸ் நோய்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனை, எலும்பு அடர்த்தி குறைபாட்டை தடுக்கிறதுக்கெல்லாம் உதவிகரமாக இருக்கும். ஸோ நமக்கு ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற பலவிதமான எலும்பு சார்ந்த பிரச்சனைகளை குணப்படுத்தி மீண்டும் வராமல் தடுத்து எலும்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயை கட்டுப்பட வைக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். நீரிழிவு நோயாளிகள் அரிசி உணவு தவிர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க அரிசி உணவை தவிர்க்கும் போது அவங்களுக்கு வந்து மாறுதல் உணவு தரணும். அப்போ பழுப்பு அரிசி சாப்பிடணும் அப்படின்றத அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க, பரிந்துரைப்பாங்க. அதே நேரம் கேழ்வரகும் அவங்களுக்கு வந்து ஏற்ற ஒரு உணவாக தான் இருக்கும். ஏன்னா கேழ்வரகு வந்து சுகர் பேஷண்ட் சாப்பிடக்கூடிய குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்டிருக்கக்கூடிய உணவு பட்டியலில் வரக்கூடிய ஒரு உணவு. அப்போ இது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் கொண்டு இருக்கிறதால ரத்த சர்க்கரையினுடைய அளவை கேழ்வரகு கட்டுப்படுத்துறதுக்கு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை வந்து இது நமக்கு மெதுவாக்குறதால உடல்ல ரத்த சர்க்கரையினுடைய அளவை அதிகரிக்கிறத தடுக்கும். அப்போ சுகர் பேஷண்ட்ஸ் கேழ்வரகு எடுத்துக்கொள்ளும் போது ரத்தத்தில் சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்பாடோடு வைத்துக் கொள்ளலாம். நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து விடுபடுவதற்கு கேழ்வரகு உறுதுணையாக இருக்கும். ரத்த சோகை நீங்கி போவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சோகை நோய் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே இரும்பு சத்து வந்து குறைந்து போகிறதால தான். அப்போ இரும்பு சத்து நிறைந்திருக்கக்கூடிய கேழ்வரகு நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். இதனால ரத்த சிகப்பு அணுக்கள் நம்முடைய ரத்தத்தில் வந்து முறையான அளவில் பராமரிக்கப்படும். ரத்த சிகப்பு அணுக்கள் முறையான அளவில் பராமரிக்கப்படுறதால ரத்த புரதமான ஹீமோகுளோபினும் முறையான அளவில் இருக்கும். ஸோ அதோட லெவல் வந்து கரெக்டாக இருக்கிறதால ஹீமோகுளோபின் நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய அனைத்து உடல் உறுப்புகளுக்குமே ஆக்சிஜனை வந்து சப்ளை பண்ணும். ஆக்சிஜனை கடத்தி செல்றதால நம்ம எப்போதுமே இந்த சுறுசுறுப்பாக இயங்க ஆரம்பிப்போம். நமக்கு மயக்கம், தலைவலி போன்ற ரத்த சோகையினுடைய அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. கேழ்வரகுல விட்டமின் சி இருக்கிறதால இதுக்கப்புறமும் இந்த அனிமியா ப்ராப்ளம் அட்டாக் ஆகாமல் இருக்கிறதுக்கு, இரும்பு சத்து குறைபாடு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். கேழ்வரகு முன்னாடியே சொன்ன மாதிரி கொலஸ்ட்ரால், சோடியம் இல்லாதது, அதாவது குறைவாக இருக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள். இது வந்து நார் சத்து கொண்டிருக்கு, விட்டமின் B3 கொண்டிருக்கு. இது நல்ல கொழுப்பினுடைய அளவு மட்டும்தான் நமக்கு வந்து அதிகரிக்கும். நம்மளுடைய ரத்த நாளங்களில் படிந்திருக்கக்கூடிய கெட்ட கொழுப்புகளுடைய அளவை குறைச்சிரும். இதனால ரத்த நாளங்கள் மிக இயல்பாகவே சுருங்கி விரிஞ்சு இதயத்துக்கு ரத்தத்தை அனுப்புறதால மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுவது, இதய தசைகள் வலுவிழந்து போவது போன்ற எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் நலமோடு நம்மளுடைய இதயம் செயல்படும். அப்போ ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவு வந்து கேழ்வரகு தடுத்துரும், இதய செயல்பாட்டை எளிமையாக்கிடும். இப்போ நமக்கு ஆரோக்கியமாக இதயம் இருக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். செரிமானத்தை மேம்படுத்துகிறது கேழ்வரகு. கேழ்வரகு செரிமான ஆரோக்கியத்திற்கு சிறந்த ஒன்று. ஏன்னா இது குடல் இயக்கத்திற்கும் உதவிகரமாக இருக்கும். மலச்சிக்கல் வராமல் தடுப்பதற்கு நார் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கணும். அப்போ கேழ்வரகுல நார் சத்து இருந்திருக்கு. இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா செரிமானத்தை மேம்படுத்திக்கலாம். சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல் போன்ற பிரச்சனைகள்லாம் நமக்கு வராமல் தடுக்கப்படும். உடல் எடை குறைவதற்கு கேழ்வரகு எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமன் குறைக்கிறதுக்கு நீங்க விரும்புனீங்க அப்படின்னா கேழ்வரகு சேர்த்துக்கோங்க. கேழ்வரகுல இயற்கை கொழுப்பு இருக்கு. இது எடை இழப்பை ஊக்குவிக்கும். மேலும் கேழ்வரகுல இருக்கக்கூடிய டிரிப்டோஃபேன் பசியை குறைக்கும். இப்போ உங்களுடைய பசியை குறைக்கிறதால இது செரிமானத்தை மெதுவாக உண்டு செய்யறதால உணவில் கூடுதல் கலோரிகள் எடுக்கிறத நீங்க தவிர்த்துக்கலாம். ஏன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு காரணமே அதிகமான கூடுதல் கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றதால. அதை கண்ட்ரோல் பண்ணால் பசியை கண்ட்ரோல் பண்ணும். அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கேழ்வரகு எடுத்துக்கலாம். கேழ்வரகுல இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் உங்களுக்கு வந்து பசியை கண்ட்ரோல் பண்ணி அதிகமான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை சாப்பிட்றத தடுக்கும். நார் சத்து கேழ்வரகுல இருக்கிறதால ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளை கரைத்து வெளியேற்றிக் கொள்ளலாம். அதாவது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய உடல் எடையை குறைக்கிறதுக்கு கேழ்வரகு உதவிகரமாக இருக்கும். சருமத்திற்கு நன்மை செய்யும் கேழ்வரகு. சரும ஆரோக்கியத்தையும் பொலிவையும் பராமரிக்கிறதுல கேழ்வரகு முக்கிய பங்கு வகிக்குது. இது முக்கிய அமினோ அமிலங்களை உள்ளடக்கிய ஊட்டச்சத்துக்களை கொண்டு இருக்கிறதால கேழ்வரகுல இருக்கக்கூடிய மெத்தியோனின்
மற்றும் லெசின் ஆகியவை வந்து பார்த்தோம் அப்படின்னா அமினோ அமிலங்கள் கூட இருக்குது. இது எல்லாமே அமினோ அமிலங்கள் தான். இது சருமத்தை வந்து சுருக்கம் இல்லாமல் வைக்கும். சருமத்தில் வந்து தொய்வு எதுவும் ஏற்படாமல் பாதுகாத்துக் கொள்ளும். அதனால் நமக்கு சருமம் வந்து சுருக்கம் எதுவும் இல்லாமல் இருக்கும். மின்னக்கூடிய மிருதுவான சருமம் கிடைக்கும். இதுக்கு நம்ம கேழ்வரகு எப்படி வேணால் நம்மளுடைய உணவுகளை சேர்த்துக்கலாம். கேழ்வரகு மாவு, கேழ்வரகு அடை, கேழ்வரகு ரொட்டி, கேழ்வரகு தோசை, கேழ்வரகு புட்டு, கேழ்வரகு லட்டு, கேழ்வரகு கஞ்சி, இந்த மாதிரி நம்ம சமைச்சு சாப்பிட்டே இருக்கலாம். இப்போலாம் நிறைய கேழ்வரகு ஸ்நாக்ஸ் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது கேழ்வரகினுடைய முழு நன்மைகளையும் பெற்று நலமோடு வாழலாம். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.